வந்து நம்ம வந்து ஒரு 8 ரெடியாக கொண்டு கரிக்கலாம் பார்த்து 2 நம்பர் வச்சு அதுக்கப்புறம் வந்து திருமாம்பக்கம் கந்தன்பேட்டு அது போர்க்கார் இங்கே எல்லாமே வந்து நாங்கள் ஒரு 14 வருஷமாக ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நான் வந்து எல்லா கட்சியிலுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம அப்போ வந்து மன்றன்றது அது தனி, கட்சின்றது இப்போ தளபதி வந்து ஒரு 2 வருஷம் ஆரம்பிச்சுட்டு இப்போ 3வது வருஷம் வந்துருக்கு. அதனால் 3 வருஷமாக நம்ம வந்து கட்சின்னு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு நம்ம ஒரு அரசியல் ஒரு இதுலையோ நம்ம போய் கலந்துக்கிறதும் கிடையாது. அதனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருமே நிறைய வேட்பாளர் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு நானும் ஓட்டு போட்டிருப்போம், வேலை செஞ்சுருப்போம். இப்போ நம்ம வந்து டிவிக்கோசம் நம்ம வந்து இறங்கி ஒர்க் பண்ணுறோம். ஒன்றே ஒன்று தான், நான் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் தளபதி தான். இப்போ யார் இது கொடுத்தா அதை கொடுத்தான்ற ஒரு கான்செப்டில் நம்மளும் போக போகிறதில்ல. நான் 1% கூட நவர பண்ணுறோம். ஏன்னா தளபதிக்கோசம் ரசிகர் மன்றத்துலேருந்தே உழைக்கிறோம். நாங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ அவருக்கோசம் தான் வேலை செய்வோம். அதேமாரி அவர் மக்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்களும் செய்ய போகிறோம். அவர் நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவரும் சொல்லுவார். செய்ய முடியாத வாக்குறுதியை கொடுத்துட்டு உங்களை வந்து கஷ்டப்படுத்துவோம்ன்றது ஒரு இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். என்ன முடியுமோ அதை தான் சொல்ல போகிறோம், என்ன செய்ய முடியுமோ அதை தான் சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய இது. இப்போ நான் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு மீட்டிங்கிறது நம்ம உங்களுக்கு வந்து பேசணும். எனக்கு அந்த அளவுக்கு வந்து பேசி பழக்கம் இல்லை. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது. இப்போ மகளிர் மீட்டிங்கிறது முதல் தடையாக அம்மா தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க இது பண்ணி தனுஷ் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் தான் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சதான் நான் பேசுகிறேன். அதில் தப்போ ஏதோ இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? இப்போ உங்கள் மகளிர் அணி இவங்க தான் பார்க்குறாங்க, அம்மா இருக்காங்க இங்கே. இவங்க தான் வந்து நம்ம புதிய மகளிர் அணி பார்க்குறதுக்கு இவங்க போட்டிருக்கோம். இவங்க பேசுவாங்க, என்ன பேசுகிறாங்க, உங்களுக்கு எதாவது குறை இருக்குன்னா சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 தொகுதியிலுமே நம்ம வேட்பாளர் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டார் தளபதி. அது எந்த கட்சியில் இருந்து வேணாலும் வருவாங்க போவாங்கன்றது இல்லை, நம்ம ஜாயின் பண்ணுவாங்க. கம்பல்சரி நம்ம 30 தொகுதியுமே நிற்போம். அது கூட்டணியில் வருதா இல்லை தனியாக வருதான்றது தளபதி தான் முடிவு பண்ணுவோம். தலைமை என்ன சொல்லுதோ அவங்க சொல்கிறத கேட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். இவங்களுக்கு வேலை செய்யணும்னா நான் அவங்களுக்கு வேலை செய்வோம். அதே தான். அதேமாரி இல்லை நான் வேட்பாளரே கொடுக்குறோம், டிவிக்கேன்னு ஒரு வேட்பாளர் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் பேசி வச்சுருக்காங்க. தெரிஞ்ச முகமாகவும் இருக்கலாம், தெரியாத முகமாக கூட இருக்கலாம். நம்ம தொகுதியில் வரவங்க மேக்ஸிமம் தெரிஞ்ச முகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தலைமை என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் இருக்கிறவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் மட்டும் பண்ணுங்கள், வேட்பாளரை நான் கொடுக்குறேன்னுட்டாங்க. வேட்பாளர் பொறுத்தளவுக்கு தெரிஞ்சவரும் இருக்கலாம், தெரியாதவரும் இருக்கலாம். யாரை சொல்கிறாங்களோ அவங்க நம்ம ஒர்க் பண்ணி ஜெயிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய ஏம். இப்போ கரிக்கலாம் பார்க்கணும், கரிக்கலாம் பார்க்கணும் நம்ம இத்தனை ஓட்டு வாங்கணுன்றது தான். இப்போ இருக்குதுன்னா உதாரணத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னா ஒரு 4000 ஓட்டு இருக்குதுன்னா சரி, உதாரணத்துக்கு நம்ம அதில் ஒரு 3000 ஓட்டாச்சும் வாங்குற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அந்த சைடில் இருக்கிறவங்க அவங்க வாங்கும்போது உங்களுக்கு ஏம்பலத்தில் இருக்குன்னா ஏம்பலத்தில் ஒரு 2000 ஓட்டு இருக்குன்னா அவங்க ஒரு 1500 ஓட்டு வரும்போது நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் நமக்கு ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க. இப்போ நிறைய பேர் தெரியாமே இருக்காங்க, யாரை போய் பார்க்கணும், யார் கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் டிவிக்கில் ஜாயின் பண்ண தெரியாமல் இருக்காங்க. நம்ம அந்த வேலையெல்லாம் இப்போ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீல்டு ஒர்க் ஃபுல்லாகவே எல்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோமோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஏரியாலையும் ஒரு மீட்டிங் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மகளிர் பொறுத்தளவுக்கு நிறையா பேர் தளபதி பக்கம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதேமாதிரி ஓட்டு போடுறதுக்கு. ஏன்னா இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்டு அவங்க நிறையா வந்து எந்த ஒரு நியூஸ் இல்லாமல் நிறையா அனுபவிச்சிருக்காங்க. ஒரு சில நல்லதும் நடந்திருக்கலாம், ஒரு சில கெட்டதும் நடந்திருக்காங்க. நிறைய பேர் நம்ம ஓட்டு போட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டே கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் நம்ம உதவி தான். இப்போ நம்மளே இது கூட ஒரு அரசியல் கூட ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்மளை யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த எலெக்ஷன் வரைக்கும் யூஸ் பண்ணிவிடுவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த ரெஸ்பான்ஸே இருக்காது. நமக்கு தேவையான நம்ம போய் கேட்கவும் முடியாது, அவங்கள போய் பார்க்கவே முடியாது. அந்த எம்எல்ஏவே அவருக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கணும். அவங்கள பார்த்தா அவங்க அது வரைக்கும் அது டேரெக்டாக ஒரு அப்ளிகேஷன் கூட நம்ம போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு வந்து அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காத அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டிவிக்கில் ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறோம். அவர் வெற்றி பெறதுக்கு நம்ம என்னென்ன சப்போர்ட் பண்ணும்போது எல்லாமே நம்ம எல்லாருமே ஒருங்கிணைச்சு தான் கொடுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எல்லாருடைய ஒர்க்கையும் விட்டுட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கும் அண்ட் இந்த மீட்டிங் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்காக சாந்தி அம்மா அண்ட் தனுஷ் தம்பி அவங்களுக்கும் இஸ்மாயில் அண்ட் அவங்களுக்கும் எங்கள் எல்லாரோடைய மனமார்ந்த நன்றிகள். தமிழக வெற்றி கழகம் இது என்ன பேர்லேயே வந்துட்டு தமிழக வெற்றி அப்படின்னு இருக்கு, பாண்டிச்சேரிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாரோடைய மனசுலையும் வந்துட்டு தோன்றும் இல்லையா? ஸோ தளபதி தமிழ்நாட்டோடைய மக்களுடைய அவங்களுடைய நலனுக்கும் தமிழ்நாடுடைய முன்னேற்றத்துக்கும் மனசில் வச்சு இந்த கழகத்தை எப்படி ஆரம்பிச்சிருக்காரோ அதே போல் பாண்டிச்சேரி மக்களுடைய நலனுக்காகவும் பாண்டிச்சேரியோட முன்னேற்றத்துக்காகவும் பாண்டிச்சேரியிலையுமே வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் இதான தேர்தலில் போட்டியிடுது. ஓகேங்களா? ஸோ பாண்டிச்சேரினாலே நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம், நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே, அதர் ஸ்டேட்டு எல்லாருக்குமே பாண்டிச்சேரின்னு சொன்ன உடனே ஞாபகம் வர விஷயம் என்ன?
என்னதுங்க சொல்லுவாங்க. அதான் உண்மை, ஆக்சுவலா அதுதானே உண்மை. ஸோ அதுதான் பாண்டிச்சேரின்னு சொன்னாலே நார்த் இந்தியன் பீப்புள் வரைக்கும் ஞாபகம் வர ஒரே விஷயம் இதுதான் இல்லைங்களா, லிக்கர் தான் ஞாபகம் வரும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம திரும்புற பக்கம்லாம் வரையும் லிக்கர் ஷாப் தான், ஃபுல்லாக ஒயின் ஷாப்ஸ் இல்லையா. ஸோ இது அந்த ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோடைய கஜானா வேணால் நம்புதை தவிர பாண்டிச்சேரி பீப்புளோடைய லைஃபு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. ரீசன் படிச்சு முடிச்சவன் எல்லாம் என்ன பாண்டிச்சேரியில் இருக்க லிக்கர் ஃபேக்டரிக்கும் ஒயின் ஷாப்புக்கும் வேலை செய்ய போக முடியும் இல்லைங்களா. நீங்கள் படித்து முடிக்கிறானுங்களா வச்சுக்கோங்க, ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி இன்ஜினியரிங் எல்லாம் படித்து முடிக்கிறாங்கன்னா ஒயின் ஷாப் வேலைக்கும் லிக்கர் ஃபேக்டரிக்கு போக முடியும். இப்போ கவர்மெண்ட் இப்போ புதுசாக வர 6 லிக்கர் ஃபேக்டரி மீன்ஸ் தொழிற்சாலை, லிக்கர் தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலைக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, தெரியும் இல்லைங்களா எல்லாருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு ஆன் ப்ராசஸில் இருக்குது. ஆல்ரெடி இருக்கிறதே வந்துட்டு பாண்டிச்சேரி பீப்புளை வந்துட்டு டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நியூவாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ படித்து முடிச்சவங்களுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடைக்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னா இங்கே வரும் இந்த ஒயின் ஷாப்ஸுங்க தான் அதிகமாக இருக்குது. ஒரு ஐடி கம்பெனிங்களோ இல்லை எம்என்சியோ வேறு எதுவுமே கிடையாது. ஒருத்தன் படித்து முடிச்சு மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடும்பத்துலேருந்து வெளியில் வரும்போது பார்த்தா இங்கே பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. வேலை செய்கிறதுக்கு அப்படின்றது ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இருந்தால் தானே வேலைக்கு போவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில தான் வேலை தேடுறாங்க, சென்னையோ பெங்களூரோ இல்லை வெளியிலையோ. ஸோ படித்து முடிச்ச எல்லாம் வெளியில் போயிட்டா அப்படின்னா பாண்டிச்சேரியில் மிச்ச மீதி ஒரு பக்கம் இருக்குது. மிச்ச மீதி இருக்க பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் படித்தவெல்லாம் வெளியில் போயிட்டு இருக்கான், ஒரு பக்கம் படிக்க வேண்டிய பிள்ளைங்களாம் ஒயின் ஷாப்பையும் அடுத்து வீட் மீன்ஸ் கஞ்சா கோலிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா. இதை நம்ம யூஸ்வலாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு டிவிக்கே வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க, இவங்க என்ன வந்துட்டு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட தாட்டும் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பாண்டிச்சேரி வந்துட்டு விஷுவலாக பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அண்ணா சொன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு வராங்க, தேர்தல்னு வராங்க, வந்தவொடனே வந்துட்டு ஒரு வேட்பாளர் வருவார், அவங்க ஏதோ ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க, அதில் சிலது நிறைவேற்றுறாங்க, சிலது நிறைவேற்றாமல் போயிடுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளெல்லாம் நம்பி தான் நம்ம ஒரு டைமோ டிவிக்கே ஆல்ரெடி நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான் நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை தான் நாங்கள் வந்துட்டு கொடுப்போம், நடைமுறைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் வாக்குறுதியாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் டிவிக்கேலேருந்து யார் வேட்பாளராக வந்தாலும் தளபதியை எப்படி நம்புகிறோமோ அதே போல் அந்த வேட்பாளரையும் வந்துட்டு நம்பி அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்பி ஓட்டு போடுவோம் சரிங்களா. இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட சொல்கிறீங்க, நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு பாண்டிச்சேரியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலும் நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு 40 ஏஜ் ஆகிடுச்சு 50 ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா 5 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க தெரியும் இல்லைங்களா. சில பேருக்கு தெரியும். அந்த 5 கொள்கை தலைவர்களையுமே வந்துட்டு 2 பேர் பெண்கள் தான். ஓகே, ஃபஸ்ட்டு வேலு நாச்சியார்னு சொல்லிட்டு, வேலு நாச்சியார்னா வீரமங்கை வேலு நாச்சியார்னு சொல்லுவோம். ஓகேவா, அவங்க வந்துட்டு சிவகங்கை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் தான் இருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்கள பற்றின ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். இந்த வேலு நாச்சியார் அம்மையார்னா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு சிவகங்கையோடைய ராணி, அப்போ இருந்து ஒரு ராஜாவுடைய வைஃப். ஸோ அவங்க அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பிரிட்டிஷ் அதாவது ஆங்கிலேயர்களெல்லாம் உள்ளே வந்தாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது அந்த சிவகங்கை அரசாங்கம் சேர்ந்தவங்க வந்துட்டு அவங்களுடைய வேலு நாச்சியார் அம்மையாருடைய ஹஸ்பண்ட் அந்த அரசர் என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு வந்துட்டு எதிர்த்து போருக்கெல்லாம் போனார். ஸோ போருக்கு போகும்போது அவரை வந்துட்டு அனுப்பிச்சுட்டா அவர் பிரிட்டிஷ் வந்துட்டு அவரை சாகடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய நாட்டையுமே அவங்க எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த வேலு நாச்சியார் அம்மையார் வந்துட்டு அவங்க நாட்டை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய நாடு வந்துட்டு அவங்களுடைய உயிருக்கு மேலே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் போருக்கு போயிட்டு அந்த நாட்டையும் அந்த ஆங்கிலேயர்கிட்ட இருந்து மீட்டு எடுத்தாங்க. ஓகேங்களா, அவங்க அந்த போருக்கு போயிட்டு வேலை செஞ்சு போர்க்களத்துக்கு போய் போர் புரிஞ்சு அதுக்கப்புறம் நாட்டை மீட்டு எடுக்கும் போது அவங்களுக்கு வயசு 50. ஓகேங்களா, 50 வயசுல என்ன பண்ண முடியும்னு கேட்டால் எல்லாமே பண்ண முடியும். நம்ம என்னைக்கு எது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறோமோ
அன்னைக்கு தான் அது ஃபர்ஸ்ட் டே. ஓகேவா? அன்னைக்கு தான் ஏஜ் உறுதியா இருக்கணும். அதுதான் அந்த உறுதி தான் நம்ம வெற்றிக்கு காரணம். ஒவ்வொன்றும் சரி. இப்போ அவங்க வெளிநாட்டை பற்றி சொன்னாங்க, அவங்க ஒரு குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றத தெரியும். அந்த நாட்டை போயிட்டு நான் என் தாய் நாடு நான் மீட்டேன் அப்படின்ட்டு அவங்க மீட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் சாதாரண ஆளு கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு சக்தி. அந்த சக்தியை வெளிக்கொண்டு வர முடியாததான் நீங்களும் இருக்கீங்க. இப்போ நம்ம டிவிக்கு வந்து டிவி சொல்லுங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய வரலாறு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அதுவும் பெண் குழந்தை தான். அவங்க சாதாரண ஸ்டேஜ்க்கு வரும்போது அந்த நாட்டையும் அடுத்து ஆனது யாருன்னா அந்த பெண்மணி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்மளுடைய கொள்கை தலைவர் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அஞ்சலி அம்மா. அவங்க வந்து நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க தான். ஓகேவா? இந்த சுதந்திர போராட்டம்லாம் நடந்துச்சு இல்லைங்களா? அப்போது அவங்க நிறைய டைம் வந்துட்டு கள்ளுக்கடை மறியல், ஒத்துழையாமை இயக்கம், அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு உப்பு சத்தியாகிரகம் அதுக்கெல்லாமே வந்துட்டு அவங்க போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நிறைய டைம் ஜெயிலுக்கும் போயிருக்காங்க. ஓகேவா? ஈவன் நார்மலாக இருக்கும்போது கிடையாது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கர்ப்பிணியாக இருக்கும் போதுமே வந்துட்டு இந்த போராட்டத்திலாம் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் திரும்ப போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டு அந்த குழந்தையோட ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு வீரமங்கை தான் அவங்க. ஓகேங்களா? ஸோ கம் பேக் டு த பாண்டிச்சேரி டாபிக். பாண்டிச்சேரியில் இந்த மாதிரியெல்லாம் விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ பாண்டிச்சேரிக்கு என்னதான் வேணும்னா, வெறும் லிக்கர் ஷாப்ஸை மட்டுமே நம்பி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் இருக்க முடியாது, பீப்புளும் இருக்க முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாக நமக்குலாம் என்ன தேவைன்னா